ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் விளாட போகிறோம். ஸோ ஓகே, இப்போ லோடிங் ஆகட்டும். மைக் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பைரேட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதை வச்சு தான் விளாண்டுருக்கேன். ஸோ நம்மளுக்கு அதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஸ்பான் ஆயாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பண்டிட்ஸ் அடிக்கணும் கைஸ். பண்டிட்ஸ் அடித்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த லெவல் வரும். லெவல் வர வர தான் நம்மளால் கொஸ்ட் எடுக்க முடியும். பண்டிட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமேட்டா கொஸ்ட் ஃபஸ்ட்டு பண்டிட்ஸ் அடிச்சிருவோம். அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்களேன், இவங்கெல்லாம் ஈஸியாக இருப்பாங்க. நான் போக போக சொல்கிறேன் பாருங்கள். ஜங்கிளில் வந்து மங்கீஸு கொரிலாஸ்லாம் இருப்பாங்க. கொரிலா கிங்கெல்லாம் அவங்களாம் செம கஷ்டம். ஸோ நம்ம கட்டானா வாங்கியே ஆகணும். ஃபஸ்ட்டு இவங்களை அடித்து நம்ம லெவல் ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம போய் கொஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இவங்களை போட்டு பொழந்துட வேண்டியதான் இன்றைக்கி. ஸோ எனக்கு இந்த கேம் விளாட தெரியாது, ஒரு ப்ரோ தான் வந்து கற்றுக் கொடுத்தாரு. அதை வச்சு நான் சரி ஓகே போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மைக் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, லெவல் 2 ரீச் ஆகிடுச்சு. இப்போ போய் கொஸ்ட்டு கேட்டு பார்ப்போம். இன்ட்ராக்ட் கொடுத்து கொஸ்ட்டு பண்டிட்ஸ் கன்ஃபார்ம். ஓகே கைஸ், கொஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம போய் அதை பண்டிட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடித்தா நம்மளுக்கு வந்து லெவல் 5 வந்துடும். ஆமாம் கரெக்டு, லெவல் 5 வந்துடுங்க. கொஸ்ட்டு மறுபடியும் நம்ம சொல்கிறோம். சரி ஓகே, நம்ம போய் பண்டிட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரொம்ப கஷ்டம் போலையே பண்டிட்ஸ் அடிக்கிறது, சாரி மங்கீஸ் அடிக்கிறது. பண்டிட்ஸே நம்மளால் கொஞ்சம் அடிக்க முடியல. இப்போ மங்கீஸ்லாம் அடிக்கணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. அப்பா, நீங்கள்லாம் அடிக்கிறதுக்குள்ளே வேறு வழி இல்லை. இதான் கேமோட கான்செப்டு, ஆடி தான் ஆகணும். சரி ஓகே. ஒரு ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னன்னா PKXD போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் போட்டுடலாம். ஓகே, பண்டிட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்கோம். இன்னும் ஒருத்தவன் வாடா சீக்கிரம். நம்மளுக்கும் ஹெல்த்து குறையுது, பட் ஆனால் சீக்கிரமாக ரீஜென்ரேட் ஆகிடுது கைஸ். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேமில். அடித்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இன்னொரு கொஸ்ட்டு எடுத்துடுறேன். இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆனால் மங்கிட்ட போகலாம். கொஸ்ட் எடுப்போம். ஓகே, கொஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்டிட்ஸ் அடிச்சிருவோம். ஓகே, பண்டிட்ஸ் அடித்தாச்சு. இன்னும் இந்த பண்டிட்ஸை சீக்கிரமாக அடிக்கணும் கைஸ். அடிச்சுட்டே நம்ம போட் ஏறி போயிட்டு ஜங்கிளுக்கு போயிடணும். ஜங்கிள் போயிட்டு அங்கே போய் நம்ம மங்கீஸை அடித்து ஆடுவோம். மங்கீஸ்லாம் அடித்தா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொரிலாஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடலாம். கட்டானா அது இதில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு இது. எக்ஸாம்பிள் இந்த நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஓகே, ஸோ பண்டிட்ஸ் வந்து அடிச்சிரும். இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் லாஸ்ட்டு. இதை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போட் வாங்க போய்டும். வெயிட் கொஸ்ட்டு தேவையில்ல. கொஸ்ட்டு வேறு என்ன கொடுக்குறான், பண்டிட்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை இவன்ட்ட. இதை மறுபடியும் கொடுத்து எனக்கு டைம் வேஸ்ட்டு கைஸ். நான் போயிட்டு இதுக்கு ஐயோ தெரியாமல் மறுபடியும் பண்டிட்ஸ் ஃபைட்டு கொடுத்துறேன். சரி வேறு வழி இல்லை, அடிச்சுட்டு போய்டும். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, இந்த கேமில் வந்து ஹெல்த்து குறையுதில்ல, இல்லை நம்ம செத்துட்டா என்ன ஆகும், அது ஒரு டவுட்டு. இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ
இப்போ நம்ம கொஸ்ட் எடுத்துட்டு அவங்கள அடிக்காமலே போயிட்டா என்ன ஆகும்? இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் பதில் சொல்லிட்டு போங்க. இது ரொம்ப நாளாக எனக்கு கொஷின்ஸ் இருக்குது. இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ வரலன்னு யாரும் கோச்சிக்காதீங்கப்பா. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு அதை சரி பண்ணிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்துடும். ஆமாம், லீவு வேறு வருது இல்லை, கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வந்துடும். இப்போ வந்து எக்ஸாம் டைமுங்கிறதுனால உங்களுக்கு லிமிட்டடாக கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா படிக்கிற வேலையும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. ஸோ தட் ஃபேஸ் ரிவியூல் யாருன்னா ஒரு 1K வந்துச்சுன்னா ஃபேஸ் ரிவியூல் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அதை மட்டும் பார்த்துருவோமா? ஃப்ரூட்ஸ் தானே வச்சுருக்கான், எவ்வளோ இருக்கும்? நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, சும்மா பார்க்குறேன். எவ்வளோடா? 5000? நம்மகிட்ட இருக்கதே 1000 கிட்ட தான். ஆமாம், நம்மகிட்ட காசு இல்லை இப்போதைக்கு. போட் வாங்கிடுவோம். சாரி, கட்டானா எவ்வளோ? 1000 ரூபா. சரி பரவாயில்ல, பர்மனெண்ட்டாக இருக்க போதில்ல. போட்டெல்லாம் வாங்கி நம்மளுக்கு வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது பர்மனெண்ட்டாக இல்லையா தெரில, நான் கேட்டு வந்து அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கேமை. போட் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரீ ஒன்று இருந்துச்சு. ஆமாம் கைஸ், ஆஃப்லைனில் விளையாடும் போது பார்த்தேன், வேறு ஃபோனில் விளையாடி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுவோம் போட்டில் போய். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா இங்கே இவங்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு போகிறதுக்கே 7 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம போய் போட்டில் ஏறிடுவோம். எப்படி கைஸ் ஏறுறது? குதிச்சு பார்க்குறேன் நானும், சுத்தமாக ஏறவே முடியல. ஐயோ ஏற முடியலையே. சரி ஓகே, நான் நீந்தி போகிறேன். நீந்தி போய் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் இங்கே. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணிட்டேன் இங்கே வரதுலாம். ஸோ அது ஒன்றும் இல்லை கைஸ், நீந்தி தான் வந்தேன். எனக்கே போர் அடிச்சுது, உங்களுக்கு பார்த்தா ரொம்ப போர் அடிக்கும். அதுவும் டைம் வேறு இழுக்கும்ல, அதான் பார்க்கல. சரி ஓகே, நம்ம போய் கொஸ்ட் எடுப்போம். கொஸ்ட் இங்கே தான் காட்டுது. ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் காட்டுதில்ல, அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். கொஸ்ட்டு வந்து மங்கீஸு, கொரிலா கிங்லாம் இருக்குது. மங்கீஸ் எடுப்போம். யூ நீட் நம்மளுக்கு வந்து 10 levels கிட்ட வேணும் கைஸ். இப்போ நம்மள்கிட்ட 9 levels தான் இருக்குது. ஸோ நம்ம போய் மங்கீஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்காங்கன்னு. இங்கே இருக்கான் பாருங்கள் ஒரு மங்கி, இவனை போய் அடிப்போம். கட்டானா வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளால் சமாளிக்க முடியுது. இல்லைனா அவ்வளோதான், நம்மளை வந்து பொழந்துருவாங்க கையால் அடித்தா. ஸோ வந்து கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம். ஓகே, 10 level ஆகிடுச்சு கைஸ். இப்போ போய் கொஸ்ட்டு கேட்போம், கண்டிப்பாக கொடுப்பான். கொஸ்ட்டு கேட்போம், சீக்கிரம் கொஸ்ட்டு கொடுறா. மங்கி ஃபஸ்ட்லேயே இருக்குது, கொடுத்துறாங்க கைஸ். இப்போ நம்ம போய் வாங்க போய் 6 மங்கீஸ் அடிக்கணும். வாங்க போவோம். 6 மங்கீஸு 1 அடிப்போம். ஃபஸ்ட்டு மங்கி தான். இதுக்கு முன்னாடி 1 அடித்தேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் மங்கீஸ் அடிக்கிறது. இதுக்கே இப்படி இருந்தால் நம்ம கொரிலாஸ்லாம் அடிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே கைஸ், ஒருத்தவன் அடித்தாச்சு. கட்டானாக்கு லெவல் ஏறி இருக்கா தான் இப்படி காட்டுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மங்கி அடிக்கணுமா? எங்கே இருக்கானோ தெரில. ஓகே கைஸ், செகண்ட் மங்கி சிக்கிட்டான். நம்ம போட்டு அடிக்க வேண்டியது தான். ஸோ
இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். ஏன்னா இப்போயே டைம் 10 மினிட்ஸ் கிட்ட போயிட்டுருக்கு. இப்போ என்னால் பேச முடியல. ஸோ பார்ப்போம், 12 மினிட்ஸ் இல்லை 13 மினிட்ஸில் முடிச்சுப்போம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு. இந்த மங்கீஸை முடிச்சுட்டு நான் முடிச்சிக்கலான் இருக்கேன். இதான் செகண்ட் மங்கி. இதை முடிச்சுட்டு இன்னும் 4 மங்கீஸ் இருக்கா, அதையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். தேர்டு மங்கியா இது? தேர்டு மங்கி, ஆமாம் தேர்டு மங்கி. மங்கீஸே இவ்வளோ ஹார்டாக இருக்காங்க கைஸ். நம்ம எப்படி கொரிலாஸ்லாம் ஃப்யூச்சரில் அடிக்க போகிறோன்னா, செஃப்பு நிறைய இருக்காங்க, நிறைய பேர். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் நிறைய நம்ம வாங்க வேண்டியது இருக்குது கைஸ். அதெல்லாம் எவ்வளோயோ இருக்குது. இப்போ நம்ம 5000லாம் பார்க்குறது சும்மா வேஸ்ட்டு. அதெல்லாம் பிகினர்ஸ் கண்டி. சில பேர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி நாமளும் வாங்குகிறோம். ஸோ வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்குள்ளே நான் PKXD போட்டுடுறேன் கைஸ். ஒரு ப்ரோ வந்து கேட்டுனே இருந்தார் எல்லா வீடியோலையும் வந்து. இன்னொரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இது பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லி. இன்றைக்கி தான் உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். PKXD மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்ததுனால சாரி. ஸோ சீக்கிரமாகவே போட்டுடுறேன். ஓகே, பேசிகிட்டே இருக்கும்போது எத்தனை மணிக்கு அடித்தானே தெரில. இன்னும் ஒரு மங்கி இருக்குது கைஸ். கரெக்டாக நான் லெவல் 10 ஆகிடுச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு மங்கி தான். 5 மங்கி அடிச்சிட்டேன். ஸோ ஆடியோ குவாலிட்டியை முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒயர்டு மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி இப்போ பின்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும். ஸோ வந்து ஹெட்ஃபோன் வச்சு அது கொடுத்துருந்தேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ குவெஸ்ட்டு கம்ப்ளீட்டட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் பிக்சல் ஆண்ட்ராய்ட் கேமிங். ஸோ யாரா கைஸ் பானாகி வந்து அடிக்கிறாங்க கைஸ். ஸோ இவங்களை வந்து அடிச்சிருவோம். நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவனை அடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அட்ரா நான் சாக போகிறான், செத்துறான். ஸோ பாய் கைஸ், பாய்.